தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடிக்கொரு லிங்கம் அண்ணாமலையில், பிடிக்கொரு லிங்கம் பர்வதமலையில் என்பது மகான்களுடைய முனிவர்களுடைய வாக்கு. இந்த அற்புதமான பர்வதமலை ஒரு தெய்வஸ்தலமான திருவண்ணாமலையிலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவிலும், போலூரிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும் தென் மகாதேவ மங்கலம் என்ற கிராமத்திலே நந்தியின் வடிவமாக இந்த அற்புதமான பர்வதமலை அமைந்திருக்கிறது. நாம் இந்த மலையை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே மாயை என்னும் இருள் மனிதர்களாகிய நம்மை சூழ்ந்திருக்கிறது. இந்த மாயை என்னும் இருளை விளக்குவதற்காக உலகமெங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளான சிவபெருமான் சில சமயங்களிலே தன் அருளை காட்டியும் சித்தர்களின் அற்புதங்களை காட்டியும் அருள் செய்கின்ற மலைதான் இந்த அற்புதமான அருள்மிகு ஸ்ரீ பர்வதமலை. இந்த மலைக்கு தேவமலை, அகஸ்தியர் மலை, திரிசூலகிரி மலை, மல்லிகார்ஜுன மலை என்று பல பெயர்கள் இந்த மலைக்கு இருக்கின்றன. இந்த மலையிலே ஈசன் நிகழ்த்தும் அற்புதங்கள், சித்த புருஷர்கள் நிகழ்த்தும் அற்புதங்களை முதல் முறையாக இந்த மலைக்கு செல்பவர்கள் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மலையை பற்றி திரிசூலகிரி புராணத்திலே ஒரு அருமையான ஒரு செய்தி கூறப்பட்டுள்ளது. அது என்ன என்றால், ஒரு முறை சிவனாரும் பார்வதி தேவியும் கைலாசத்தில் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது பார்வதி தேவியார் சிவபெருமானை ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியை கேட்கிறார். அது என்ன என்றால், இந்த உலகத்திலே அறம், பொருள், இன்பம், வீடு இந்த நான்கையும் அடைவதற்கு மனிதர்கள் எந்த சிவஸ்தலத்தை நாட வேண்டும் என்று பார்வதி தேவியார் சிவபெருமானிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்பொழுது சிவபெருமான் அடையாளம் காட்டிய மலைதான் இந்த பர்வதமலை. இந்த பர்வதமலைக்கு செல்கின்ற பக்தர்களுக்கு, இந்த பர்வதமலையை கண்டு வணங்கியவர்களுக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும் என்று சிவபெருமானே பார்வதி தேவியாரிடம் சொல்லியிருக்கிறார் என்று இந்த திரிசூலகிரி புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அற்புதமான செய்தி. அது மட்டுமன்றி அந்த புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற மற்றொரு செய்தி, இந்த பர்வதமலையிலே தவம் செய்த யோகிகள் என்று பார்த்தால் ஜமதக்னி முனிவர், விஸ்வாமித்ர மகரிஷி, போகர், அகஸ்தியர் போன்ற பல மகான்கள் இந்த இடத்திலே தவம் செய்திருக்கிறார்கள். இந்த பர்வதமலையை பற்றி மற்றொரு ஒரு வித்தியாசமான, ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான செய்தி என்னவென்றால், ராமாயண காலத்திலே ஸ்ரீ ஆஞ்சநேயர் லக்ஷ்மணருடைய மாயையை நீக்குவதற்காக சஞ்சீவ மலையை கொண்டு வந்த பொழுது இந்த சஞ்சீவி மலையிலிருந்து விழுந்த ஒரு துளிதான் இந்த பர்வதமலை என்று ஸ்தல புராணங்கள் சொல்லுகின்றன. இந்த பர்வதமலையிலே நாங்கள் ஏன் தெய்வாம்சம் பொருந்திய மலை என்று குறிப்பிடுகிறோம் என்றால், இந்த பர்வதமலையின் ஒவ்வொரு பகுதியும், அதாவது இந்த 7 சடை பிரிவு என்று சொன்னோம் அல்லவா, அதன்படி இந்த 7 சடை பிரிவிலும் இந்த பர்வதமலையை சுற்றி பிரம்மா, விஷ்ணு, 30 முக்கோடி தேவர்கள், சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லோரும் அந்த மலையிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மலையிலே பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அந்த மலைக்கு எக்காலத்திலும் இயற்கை பேர அழிவுகளாலும் இந்த பிரளயத்தினாலும் அழிவு கிடையாது என்று பரமேஸ்வரன் பார்வதியாரிடம் கூறியிருக்கிறார். இந்த மலையிலே மற்றொரு விசேஷம் என்னவென்றால், தேவேந்திரனாகிய இந்திரன் இந்த மலையிலே இன்றைக்கும் இந்த கலிகாலத்திலும் இடி மின்னலாக அந்த உருவிலே வந்து மல்லிகார்ஜுனருக்கும் பிரம்மராம்பிகைக்கும் பூஜை செய்வதாக தல புராணங்கள் கூறுகின்றன. பல மகான்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த மலையிலே இன்றைக்கும் சித்தர்கள் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அது பலமுறை அந்த மலைக்கு வந்தவர்களுக்கு தெரியும், அதை அவர்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மலையிலே ஏறும் பொழுது இந்த வீசுகின்ற இந்த காற்று மூலிகைகளை சுமந்து வருகின்ற தெய்வீகமான காற்று. இந்த காற்றினால் நம்மை எந்த நோயும் அண்டாது என்பது சத்தியம். இந்த மலையிலே நாம் ஏறும் பொழுது அந்த சிவபெருமானுடைய அருளுக்கு எடுத்துக்காட்டாக
சிவபெருமானுடைய அம்சமான பைரவமூர்த்தி நம்மோடு, நம் மலையில் ஏறும் பக்தர்களோடு நாய் வடிவிலே பைரவமூர்த்தி நம்மோடே உடன் வருகிறார் என்பது சத்தியம். இதை அந்த மலைக்கு சென்றுள்ள பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள் எல்லாரும் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த அற்புதமான பர்வதமலையில், அதாவது சித்தர்கள், மகான்கள் இன்றைக்கும் பூஜை செய்து கொண்டிருக்கும் இந்த பர்வதமலைக்கு தென் கைலாயம் என்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அதாவது இரண்டாவது இமயமலையாக இந்த அற்புதமான பர்வதமலை இன்றைக்கும் பக்தர்களால் கருதப்படுகிறது. நாம் இப்பொழுது இந்த மலைக்கு எப்படி செல்வது என்ற செய்திகளை பார்ப்போம். இந்த மலை ஏறத் தொடங்குவதற்கு முன்பாக தலைக்கோவிலை முதலிலே அடைந்து அங்கு பிரம்மாண்டமாக நிறுவப்பட்டிருக்கும் அந்த சூலத்தை தரிசனம் செய்து பின்னர் அங்கிருந்து சாலை வழியாக வரும்பொழுது ஒரு அருமையான பச்சையம்மனுடைய ஆலயம் இருக்கிறது. அந்த பச்சையம்மன் ஆலயத்திலே நாம் நமது வேண்டுதல்களை சொல்லி அந்த அம்பாளுக்கு அபிஷேகம், ஆராதனைகளை செய்து அந்த அலங்காரங்களை கண்டுகளித்து அந்த ஆலயத்திலிருந்து வெளியே வரும்பொழுது ஒரு பிரம்மாண்டமான சப்த முனிகள், அதாவது 7 முனீஸ்வரருடைய உருவங்கள் அங்கே நிறுவப்பட்டுள்ளன. அவர்களிடமும் நாம் இந்த மலை ஏறுவதற்கு அனுமதி பெற்றுக்கொண்டு அதற்கு எதிரிலேயே அமைந்திருக்கும் அந்த புத்துக்கோவிலை தரிசித்து ஒரு வலம் வந்து அந்த அம்பாளையம் தரிசித்து அங்கிருந்து நேராக ஆஞ்சநேயருடைய சன்னதி ஒன்று இருக்கிறது. அந்த ஆஞ்சநேயரை வழிபட்டு அவரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு பிறகு அங்கிருந்து வீரபத்ர சுவாமி, வனதுர்கா, ரேணுகா பரமேஸ்வரி இவர்களை எல்லாம் தரிசித்துவிட்டு நாம் பர்வதமலை ஏறத் தொடங்குவோம். இந்த மலையிலே ஏறும் பொழுது முதலிலே பல படிகளை கடக்கிறோம். அதாவது வாழ்க்கையிலே நாம் பல இன்னல்களை, ஆனந்தங்களை கடக்க வேண்டியிருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கும் அந்த படிகளை கடந்து செல்லும் பொழுது ஒரு அதிசயமான, உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத ஒரு 700 அடி உயரமுள்ள செங்குத்தான கடப்பாறை மலை அங்கே காட்சியளிக்கும். அந்த கடப்பாறை மலையை கடந்து தண்டவாளப்படி, ஆகாயப்படி இவற்றை கடந்து நாம் அந்த மல்லிகார்ஜுனரை தரிசிக்க நாம் பயணிப்போம். அங்கு அந்த பர்வதமலையிலே எங்குமே இல்லாத ஒரு விசேஷம். எப்படி நாம் வடநாட்டிலே சென்றால் அங்குள்ள ஆலயங்களிலே நாமே அந்த மூர்த்திகளை தொட்டு அபிஷேகம் செய்யலாம், ஆராதனை செய்யலாம், பூஜை செய்யலாம். அதே போல இந்த பர்வதமலையிலே ஏறிய பிறகு அங்கே மேலே ஒரு அருமையான மல்லிகார்ஜுனருடைய விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை பற்றி கண்டிப்பாக நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். அந்த மல்லிகார்ஜுனருடைய சிலை போகர் சித்தரால் நிறுவப்பட்டதாக ஸ்தல புராணம் சொல்லுகிறது. ஏனென்றால் சித்தர்கள் உருவாக்கிய அந்த மூர்த்தங்களை தரிசிப்பது நமது வாழ்வின் பெரிய பாக்கியம். ஒரு முறை போகர் சிவபெருமானிடம் கேட்டாராம், என்னவென்று, நான் தவம் செய்வதற்கு எந்த இடைஞ்சலும் இல்லாத ஒரு ஸ்தலம் வேண்டும், ஒரு இடம் வேண்டும் என்று கேட்டபொழுது அதற்கு சிவபெருமான் காட்டிய இடம்தான் இந்த பர்வதமலை என்று ஸ்தல புராணங்கள் சொல்லுகின்றன. எனவே அந்த போகர் அங்கே இந்த மல்லிகார்ஜுனரை நிறுவி வழிபட்டு வந்தாராம். அருகிலேயே ஒரு அருமையான அழகோடு, ஒரு புன்சிரிப்போடு வீட்டிருக்கும் அம்மா அங்கே பிரம்மராம்பிகை அம்மன். ஆக நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த பிரம்மராம்பிகைக்கும் மல்லிகார்ஜுனருக்கும் நாமே அபிஷேகம் செய்யலாம், நாமே ஆராதனை செய்யலாம், நாமே நமது வேண்டுதல்களை பரமன் காதில் போட்டால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடந்து கொண்டிருக்கும், நிச்சயமாக நடக்கும் என்பது பர்வதமலைக்கு சென்று வந்தவர்களுடைய அனுபவம். இத்தகைய அற்புதமான ஸ்ரீ பர்வதமலையில் அமைந்திருக்கும் மல்லிகார்ஜுன சுவாமி பிரம்மராம்பிகை ஆலயம் 600 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது புனரமைப்பு பணிகள் அந்த ஆலயத்திலே துவக்கப்பட்டுள்ளன. இந்த புனரமைப்பு பணிகள் இந்து சமய அறநிலையத்துறை அனுமதியோடும் திருவல்லிக்கேணி ஸ்ரீ பர்வதமலை அடியார்கள் திருப்பணி சங்கத்தினராலும் இந்த புனரமைப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிராம மக்கள் ஒத்துழைப்போடும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் ஆதரவோடும் இந்த திருப்பணி தொடங்கப்பட்டுள்ளது.
அதாவது திருவிளையாடற் புராணத்திலே ஈசன் பிட்டுக்காக மண் சுமந்தான் என்று ஒரு கதை நாம் கேள்விப்பட்டது உண்டு. அதே போன்று இந்த 4560 அடி உயரத்திலே இருக்கிற இந்த பர்வதமலையிலே நடைபெறப் போகின்ற இந்த புனரமைப்புக்கு, இந்த ஆலய புனரமைப்புக்கு தேவையான கட்டுமான பொருட்கள், கல், மண், இரும்பு சாமான்கள், தண்ணீர் போன்றவற்றை கீழிருந்து பக்தர்கள் மேலே எடுத்து செல்லுகின்றார்கள். ஏன்னா அது தவிர வேறு வழி கிடையாதுங்க. அதனால் எப்படி ஈசன் பிட்டுக்காக மண் சுமந்தானோ அந்த மண் சுமந்த இறைவனுக்காக நாம் பக்தர்களாகிய நாம், ஆன்மீக அன்பர்களாகிய நாம் பர்வதமலையின் அடிவாரத்திலிருந்து அவர்கள் அந்த திருப்பணி சங்கத்தினர் கொடுக்கின்ற அந்த மண், கல் போன்றவற்றை இறைவனுக்காக, அந்த ஆலய புனரமைப்புக்காக நாம் எல்லோரும் சுமந்து சென்று அந்த ஈசனுடைய அருளை பெறுவோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, ஆன்மீக அன்பர்கள் இந்த புனரமைப்புக்காக தங்களால் இயன்ற பொருளுதவியை செய்யலாம் என்றும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பர்வதமலையில் ஆலய புனரமைப்புக்காக ஆன்மீக அன்பர்கள், பக்தர்கள் தங்களால் இயன்ற பொருளுதவியை செய்யலாம். அப்படி பொருளுதவி செய்ய முடியாதவர்கள் தங்கள் உடல் உழைப்பை பயன்படுத்தி பர்வதமலையின் அடிவாரத்திலிருந்து அந்த ஈசனுக்காக, அந்த ஆலயத்திற்காக கீழே தரப்படுகின்ற அந்த மணல் மூட்டை, அந்த இரும்பு சாமான்கள், தண்ணீர், கல் போன்றவற்றை மேலே எடுத்து வந்து ஈசனுக்கு தன் உடல் உழைப்பை அர்ப்பணிக்கலாம் என்றும் இந்த ஆன்மீக பக்தர்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பர்வதமலையின் அற்புதங்களை சொல்லுகின்ற மல்லிகார்ஜுனர் மற்றும் பிரம்மராம்பிகையின் அருளை பாடுகின்ற பாடல்களை கவிஞர்கள் எஸ்.ஆர். பாவலன் அவர்கள், தஞ்சை சீனிவாசன் அவர்கள், பாரதி கல்யாண் அவர்கள், பிரசாத் அவர்கள் சிறப்பாக பாடல்களை எழுத அதற்கு வெகு அழகாக பிரசாத் கணேஷ் அவர்கள் இசையமைக்க யான் பாடி இந்த பர்வதமலையின் அற்புதங்கள் அடங்கிய இந்த குறுந்தகடு ஆகாயத்தில் ஒரு ஆலயம் என்ற அற்புதமான தலைப்பிலே வெளிவந்திருக்கிறது. இந்த குறுந்தகட்டையும் பக்தர்கள் கேட்டு கண்டு ரசித்து அந்த பர்வதமலையின் புனரமைப்புக்கு பொருளுதவியும் செய்து உங்களது உடல் உழைப்பையும் தந்து அந்த மல்லிகார்ஜுனர் பிரம்மராம்பிகை அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். नागेन्द्रहाराय त्रिलोचनाय भस्मांगरागाय मगेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मै नकाराय नमः शिवाय। मंदाकिनी सलिल चंदन चर्चिताय नंदीश्वर प्रमदनाद मगेश्वराय मंदार पुष्प बहु पुष्प सुभूजिताय तस्मै मकाराय नमः शिवाय। शिवाय गौरी वदनाब्ज वृंद सूर्याय दक्षात्वरनाशकाय श्रीनीलकंठाय वृषध्वजाय तस्मै सिकाराय
நம சிவாய. வசிஷ்ட கும்போத்பவ கௌதமார்ய முனீந்திர தேவார்ச்சித சேகராய சந்திரார்க்க வைஸ்வானரலோச்சனாய தஸ்மை வகாராய நம சிவாய. யக்ஷஸ்வரூபாய ஜடாதராய பினாக அஸ்தாய சனாதனாய திவ்யாய தேவாய திகம்பராய தஸ்மை யகாராய நம சிவாய. நம சிவாய. சிவமே எதிலும் சிவமே எல்லாம் சிவமே சிவமயமே. எங்கும் சிவமே எதிலும் சிவமே எல்லாம் சிவமே சிவமயமே. பர்வதமலை மேல் கோவில் கொண்டு உலகை ஆளும் உயர்ந்த சிவமே. பர்வதமலை மேல் கோவில் கொண்டு உலகை ஆளும் உயர்ந்த சிவமே. மலையில் ஏறும் பக்தர்கள் மனதில் தெம்பும் தெளிவும் கொடுப்பது சிவமே. மலையில் ஏறும் பக்தர்கள் மனதில் தெம்பும் தெளிவும் கொடுப்பது சிவமே. தலை கோவிலால் சூலத்தை வணங்கி மலையடிவாரம் தந்தடைந்தோம். பச்சை அம்மனின் கோவிலின் வாசலில் சப்த முனிகளை கைதொழுதோம். முற்று கோவிலை சுற்றிய வந்து பச்சை அம்மனின் பதம் பணிந்தோம். அருள் தரும் அன்னை பார்வைப்பட்டதும் மலையில் ஏறிடும் பலம் பெற்றோம். மலையில் ஏறிடும் பலம் பெற்றோம். மலையில் ஏறிடும் பலம் பெற்றோம். மரணமகற்றும் மூலிகை இருக்கும் சஞ்சீவி மலையை சுமந்து வந்த ஹனுமன் அவனின் ஆலயம் சென்று தேகபலம் தன்னை பெற்றிடுவோம். சஞ்சீவி மலையின் ஒரு துளி சிதறி பர்வத மலையாய் நிலைத்ததிங்கு. உயர்ந்த மாமலை சிவனின் ஓர்மலை மோட்சமளிக்கும் பர்வதமே. மோட்சமளிக்கும் பர்வதமே. மோட்சமளிக்கும் பர்வதமே. ஈசன் அவனின் நெற்றிக் கண்ணில் தோன்றிய வீர பத்ரனவன் சிரசின் மீது லிங்கம் தாங்கி தாக்ஷாயணியுடன் காட்சி தர சப்த கன்னிகள் தீர்த்த குளத்துடன் ரேணுகா பரமேஸ்வரியும் துர்க்கையம்மனும் காவல் தெய்வமாய் பர்வதமலையில் அமர்ந்திருக்க. பர்வதமலையில் அமர்ந்திருக்க. பர்வதமலையில் அமர்ந்திருக்க.
சிவன் ஒரு பாதி உமையொரு பாதி அர்த்தநாரீஸ்வரர் தலை வணங்கி நேர்முகமாக சிவன் முகம் பார்த்த நந்தி தேவனை உடன் வணங்கி காட்டு பாதையில் நடந்திடும் போது நெஞ்சில் தோன்றும் பயம் விலக்க நம் கரம் பிடித்து பயமதை அகற்றி பைரவர் துணையாய் உடன் வருவார், பைரவர் துணையாய் உடன் வருவார், பைரவர் துணையாய் உடன் வருவார். ஹரிஹரன் மைந்தன் ஐயப்பன் இருக்கும் கேரள நாட்டு சபரிமலை, அதைவிட கடினம் பாதம் ஊன்றி பரமன் நின்ற பர்வதமே. படிப்படியாக படியில் ஏறிட ஒவ்வொரு நொடியும் சிவன் நினைவே. நம சிவாய என்று சொன்னதும் உடல் வலி கூட சுகம் தருதே, உடல் வலி கூட சுகம் தருதே, உடல் வலி கூட சுகம் தருதே. படிகளை தாண்டி வட்டப்பாறையில் சிவனே என்று ஓய்வெடுத்தோம். சிவனின் மகிமை பேசி பேசியே உடனே மீண்டும் நடையெடுத்தோம். விண்ணை உரசிடும் மலையின் உயரமோ கொஞ்சம் கூட குறையவில்லை. இருந்தும் மனதில் சிவனை காண்பதன் ஆவல் சிறிதும் குறைவதில்லை, ஆவல் சிறிதும் குறைவதில்லை, ஆவல் சிறிதும் குறைவதில்லை. விலங்குகளில்லா பர்வதமலையை தவமதை செய்ய சிறந்ததென போகர் குருமுனி அகத்திய பலரும் மோனத்தவத்தினில் இருந்த மலை. சித்தர் மண்டபம் வந்தடைந்ததும் மௌனமாகி தவம் செய்தோம். உருவ மத்தியில் மனதும் அடங்கிட ஆனந்தம் அதனை உணர்கின்றோம், ஆனந்தம் அதனை உணர்கின்றோம், பேரானந்தம் அதனை உணர்கின்றோம். பூமியில் உள்ள மலைகளில் எல்லாம் ஏற்றம் இரக்கம் உள்ளதையா. சிவனே உனது பருவதமலையோ ஏற்றம் ஒன்றே கொண்டதையா. ஏற்றம் இரக்கம் கலந்த வாழ்வில் மாற்றம் அருள்வாய் ஈஸ்வரனே. அடிமுடியில்லா அருவமாயிருக்கும் ஜோதியாய் உன்னை காண வந்தோம், ஜோதியாய் உன்னை காண வந்தோம், ஜோதியாய் உன்னை காண வந்தோம். பர்வதமலையோ நந்தியின் உருவாய் அண்ணாமலையை பார்த்திருக்கும். அருகே சென்றால் நந்தியின் ரூபம் லிங்கம் போன்றே காட்சி தரும். மாயையானது அறிவை மயக்கிடும் ஆசைகள் என்று உணர்த்தும் மலை. பற்றையறுத்திடும் கத்தியானது ஈசன் அவனின் அருளின் நிலை, ஈசன் அவனின் அருளின் நிலை, ஈசன் அவனின் அருளின் நிலை.
பர்வதமலையில் கிரிவலம் செல்லும் பொழுதினிலே மூலாதாரம் மாறாதாரம் அனைத்தும் நன்றாய் இயங்கிடுதே. ஞானத்தின் வாசல் சுழுமுனை அதனை தட்டி திறப்பதே தவமாகும். கதவு திறந்ததும் கண்ணில் தெரிவது சதாசிவன் அவன் வடிவாகும். மல்லிகார்ஜுனன் வடிவாகும், அது மல்லிகார்ஜுனன் வடிவாகும். அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பர்வதமலை. அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பர்வதமலையில். மதுரையில் அன்று பிட்டுக்காக மண்ணை சுமந்த ஈஸ்வரனே, உனக்கொரு ஆலயம் பர்வதமலையில் மக்கள் சேர்ந்து எழுப்பிடவே. மணிகண்டனவனின் இருமுடி போல மணல் முடி சுமந்தே ஏறுகிறோம். மணல் முடியோடு மனச்சுமைகளையும் முன்னடி தேடி இறக்குகிறோம். முன்னடி தேடி இறக்குகிறோம். முன்னடி தேடி இறக்குகிறோம். அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பர்வதமலை. அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பர்வதமலையில். யானை பாறை கடந்ததும் அங்கே கடப்பாறை மலை கண்டோ. கடினம் கடினம் இது மிக கடினம், சிவனே உன்னை யாசிக்கிறோம். வீசும் காற்றின் வேகம் நெஞ்சில் அச்சம் ஒன்றை தருகிறதே. பஞ்சபூதமே நீயுமானதால் நீயே எங்களை தாங்கிச் செல்வாய். நீயே எங்களை தாங்கிச் செல்வாய். நீயே எங்களை தாங்கிச் செல்வாய். அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பர்வதமலை. அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பர்வதமலையில். ஒரு மனதோடு ஒரு நினைவாக தண்டவாளத்தை கடந்து வந்து சிங்கக்கிணறின் சுரங்கப்பாதை அதனை தாண்டி அடியெடுத்தோம். ஆகாய பாதை வழிதனை கண்டு உயிரை கையில் பிடித்துக் கொண்டோம். மோட்சம் கொடுத்திடும் ஈசன் இருக்கையில் மரண பயம் அதை உதறிவிட்டோம். மரண பயம் அதை உதறிவிட்டோம். மரண பயம் அதை உதறிவிட்டோம். அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பர்வதமலை. அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பர்வதமலையில். சொந்தம் பந்தம் எல்லாம் மறந்து இடுக்கு பாறை வழி சென்றோ. கவனம் வைத்தே பிள்ளையார் நெட்டை அடியடியாக கடக்கின்றோம். காலை ஊன்றி நின்ற ஈசனின் பாதம் கண்ணில் தெரிகிறதே. மல்லிகார்ஜுனருடன் பிரம்மராம்பிகையின் காட்சி நெஞ்சில் உதிக்கிறதே. காட்சி நெஞ்சில் உதிக்கிறதே. காட்சி நெஞ்சில் உதிக்கிறதே. அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பர்வதமலை. அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பர்வதமலையில். பாதம் ஒன்று பர்வதமலையில், மற்றொரு பாதம் அண்ணாமலையில். சிவனின் பாதம் தெளிவாய் தெரியும் தென்னக கைலை பர்வதமே. அம்மாவாசை பௌர்ணமி இரவில் பண்டு ரூபத்தில் சித்தர்கள் வருகை. இந்திரனவனும் மின்னல் ரூபமாய் சிவனை வணங்கிய ஞானமலை. இந்திரன் வணங்கிய ஞானமலை. சித்தர்கள் உலகிடும் மோகமலை. அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பர்வதமலை. அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பர்வதமலையில்.
ஒன்றே பெறுவதென லட்சியத்தோடும் பக்தியும் கொண்டு காட்டுக்குள் ஏறி வருகின்றார். அம்பலத்தாடும் ஈசனை உந்தன் செயலன்றி வேறு எதுவும் இல்லை. அற்புதம் இதனை உணர்வதே உண்மை. சொல்லிட வார்த்தை எதுவும் இல்லை. சொல்லிட வார்த்தை எதுவும் இல்லை. சொல்லிட வார்த்தை எதுவும் இல்லை. அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பருவதமலை. அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பருவதமலையில் ஐங்கரனவனும் ஆறுமுகனுடன் வள்ளி தெய்வானை உடனிருக்க பத்ரகாளியும் வீரபத்ரரும் இருவரும் அருகே சேர்ந்திருக்க துவாரபாலகர் காவலோடுதான் பிரம்மராம்பிகையும் அருள் கொடுக்க பருவதமலையில் மல்லிகார்ஜுனரை தரிசனம் கண்டு நம்மை மறந்தோம். தரிசனம் கண்டு நம்மை மறந்தோம். தரிசனம் கண்டு நம்மை மறந்தோம். அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பருவதமலை. அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பருவதமலையில் உன்னடி தேடி வருபவர் பசிக்கு அன்னதானமும் நடக்குதையா. உன்னிழலோடு இருக்கின்ற தருணம் உலகே சிறிதாய் தோன்றுதையா. மோட்சமளித்திடும் பர்வதமலையை பாடும் வரமும் கிடைத்ததையா. பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம் உன் அருட்பார்வை கொடுத்ததையா. உன் அருட்பார்வை கொடுத்ததையா. உன் அருட்பார்வை கொடுத்ததையா. அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பருவதமலை. அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பருவதமலையில் பாவங்கள் தீரும் தோஷங்கள் ஓடும் பர்வதமேறி வருவோர்க்கு நல்லறிவோடு ஞானம் கொடுத்து செல்வமளிக்கும் பரியோர்க்கு சரணாகதியே மீண்டும் பிறவா நிலை தரும் என்றார் சித்தர்களும். பர்வதமலை வாழ் மல்லிகார்ஜுனா உன்னை நாடி சரணடைந்தோம். உந்தன் பதமே சரணடைந்தோம். உந்தன் பதமே சரணடைந்தோம். அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பருவதமலை. அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பருவதமலையில் எங்கும் சிவமே எதிலும் சிவமே எல்லாம் சிவமே சிவமயமே. எங்கும் சிவமே எதிலும் சிவமே எல்லாம் சிவமே சிவமயமே. பர்வதமலை மேல் கோவில் கொண்டு உலகை ஆளும் உயர்ந்த சிவமே. பர்வதமலை மேல் கோவில் கொண்டு உலகை ஆளும் உயர்ந்த சிவமே. மலையில் ஏறும் பக்தர்கள் மனதில் எம்பும் தெளிவும் கொடுப்பது சிவமே. மலையில் ஏறும் பக்தர்கள் மனதில் எம்பும் தெளிவும் கொடுப்பது சிவமே. அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பருவதமலை. அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பருவதமலையில் அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பருவதமலை. அடிக்குருலிங்கம் அண்ணாமலை பிடிக்குருலிங்கம் பருவதமலையில் உலகாளும் தேவி அவள் நமையாளும் தாயும் அவள் மலையாளும் மாறியவள். பௌர்ணமி நாளிலே முழு நிலவிலே நாகமாய் காட்சி தந்து பிரம்மராம்பிகையாய் ஆசி தருபவள். ஓம் சக்தி சிவசக்தி பர்வதகிரி பராசக்தி. ஓம் சக்தி சிவசக்தி பர்வதகிரி பராசக்தி.
உள்ளம் கொண்டவளாம் பிரம்மராம்பிகே நம்மை கண் போல காத்திடுவாள் பிரம்மராம்பிகே ஆனந்தமாய் ஆனந்தமாய் பிரம்மராம்பிகே நமக்கு அருள் கொடுப்பா பொருள் கொடுப்பா பிரம்மராம்பிகே கருணை உள்ளம் கொண்டவளாம் பிரம்மராம்பிகே நம்மை கண் போல காத்திடுவாள் பிரம்மராம்பிகே ஆனந்தமாய் ஆனந்தமாய் பிரம்மராம்பிகே நமக்கு அருள் கொடுப்பா பொருள் கொடுப்பா பிரம்மராம்பிகே 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 பர்வத மலையரசி பிரம்மராம்பிகே 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 பர்வத மலையரசி பிரம்மராம்பிகே மலைக்கோவில் தெரியுதம்மா பிரம்மராம்பிகே அதில் உயர உயர ஏறி வந்தோம் பிரம்மராம்பிகே வழியெல்லாம் உன் புகழே பிரம்மராம்பிகே பாடி பாடி ஆடி வந்தோம் பிரம்மராம்பிகே உன் அழகை கண்டிடவே பிரம்மராம்பிகே ஒரு மூச்செடுத்து ஓடி வந்தோம் பிரம்மராம்பிகே உன் அழகை கண்டிடவே பிரம்மராம்பிகே ஒரு மூச்செடுத்து ஓடி வந்தோம் பிரம்மராம்பிகே 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 பர்வத மலையரசி பிரம்மராம்பிகே 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 பர்வத மலையரசி பிரம்மராம்பிகே மலை மேலே முழு நிலவாய் பிரம்மராம்பிகே மங்களமாய் சொலித்திடுவாள் பிரம்மராம்பிகே பட்டு வண்ண சேலை கட்டி பிரம்மராம்பிகே பார்க்கும் போது சிலிர்க்க வைப்பாள் பிரம்மராம்பிகே உன் சன்னதி முன் நின்று விட்டாள் பிரம்மராம்பிகே உலகம் மறந்து போகுதம்மா பிரம்மராம்பிகே உன் சன்னதி முன் நின்று விட்டால் பிரம்மராம்பிகே உலகம் மறந்து போகுதம்மா பிரம்மராம்பிகே 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 பர்வத மலையரசி பிரம்மராம்பிகே 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 பர்வத மலையரசி பிரம்மராம்பிகே தரணியாண்ட பாண்டியனும் பிரம்மராம்பிகே லோகமாளும் இந்திரனும் பிரம்மராம்பிகே சூலம் கொண்ட உன் முன்னால் பிரம்மராம்பிகே சேவை செய்து வாழ்ந்திருப்பார் பிரம்மராம்பிகே ஆண்டி முதல் அரசன் வரை பிரம்மராம்பிகே உன் அருள் ஒன்றே போதும் என்பார் பிரம்மராம்பிகே ஆண்டி முதல் அரசன் வரை பிரம்மராம்பிகே உன் அருள் ஒன்றே போதும் என்பார் பிரம்மராம்பிகே 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 பர்வத மலையரசி பிரம்மராம்பிகே 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 பர்வத மலையரசி பிரம்மராம்பிகே கருணை உள்ளம் கொண்டவளாம் பிரம்மராம்பிகே நம்மை கண் போல காத்திடுவாள் பிரம்மராம்பிகே ஆனந்தமாய் ஆனந்தமாய் பிரம்மராம்பிகே நமக்கு அருள் கொடுப்பா பொருள் கொடுப்பா பிரம்மராம்பிகே கருணை உள்ளம் கொண்டவளாம் பிரம்மராம்பிகே நம்மை கண் போல காத்திடுவாள் பிரம்மராம்பிகே
நமக்கு அருள் கொடுப்பா பொருள் கொடுப்பா பிரம்மராம்பிகே 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 பர்வத மலையரசி பிரம்மராம்பிகே 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 பர்வத மலையரசி பிரம்மராம்பிகே ஆனந்தமயமான ஆண்டவன் அன்பின் வடிவான மல்லிகார்ஜுனன் ஆனந்தமயமான ஆண்டவன் அன்பின் வடிவான மல்லிகார்ஜுனன் உலகத்தின் உயிர்கள் உன்புறவாகும் உன் பதம் பணிந்தால் நலம் கோடி சேரும் உலகத்தின் உயிர்கள் உன்புறவாகும் உன் பதம் பணிந்தால் நலம் கோடி சேரும் சிவ சிவ சிவனே ஹரஹர ஹரணே பர்வதமலையின் நாயகனே பரவச கொண்டு திருவடி நினைந்து உன்னிடம் வந்தோம் தூயவனே சிவ சிவ சிவனே ஹரஹர ஹரணே பர்வதமலையின் நாயகனே பரவச கொண்டு திருவடி நினைந்து உன்னிடம் வந்தோம் தூயவனே ஆனந்தமயமான ஆண்டவன் அன்பின் வடிவான மல்லிகார்ஜுனன் கருணை கடலே கருணாகரனே கருணை கடலே கருணாகரனே அகிலத்தை ஆண்டிடும் அற்புத சிவனே அகிலத்தை ஆண்டிடும் அற்புத சிவனே சிவ சிவ சிவனே ஹரஹர ஹரனே பர்வதமலையின் நாயகனே பரவசம் கொண்டு திருவடி நினைந்து உன்னிடம் வந்தோம் தூயவனே சிவ சிவ சிவனே ஹரஹர ஹரனே பர்வதமலையின் நாயகனே பரவசம் கொண்டு திருவடி நினைந்து உன்னிடம் வந்தோம் தூயவனே ஆனந்தமயமான ஆண்டவன் அன்பின் வடிவான மல்லிகார்ஜுனன் கொடுப்பது பரமனின் குணமே நன்மைகள் நடந்திட அவன் அருள் போதுமே நினைத்ததை கொடுப்பது பரமனின் குணமே நன்மைகள் நடந்திட அவன் அருள் போதுமே நம்பிக்கை தந்திடும் நம சிவாயமே நம்பிக்கை தந்திடும் நம சிவாயமே வாழ்க்கை பயணம் சுகமாய் மாறுமே வாழ்க்கை பயணம் சுகமாய் மாறுமே சிவ சிவ சிவனே ஹரஹர ஹரணே பர்வதமலையின் நாயகனே பரவச கொண்டு திருவடி நினைந்து உன்னிடம் வந்தோம் தூயவனே சிவ சிவ சிவனே ஹரஹர ஹரணே பர்வதமலையின் நாயகனே பரவச கொண்டு திருவடி நினைந்து உன்னிடம் வந்தோம் தூயவனே ஆனந்தமயமான ஆண்டவன் அன்பின் வடிவான மல்லிகார்ஜுனன்
நிறை மந்திரம் அன்பே சிவமே. சிந்தையை ஆழ்வது எங்கள் சிவமே, அருள் நிறை மந்திரம் அன்பே சிவமே. பர்வத மலையே தென் கையிலாயமே, பர்வத மலையே தென் கையிலாயமே. நிம்மதி தந்திடும் அவன் திருக்கோலமே, நிம்மதி தந்திடும் அவன் திருக்கோலமே. சிவ சிவ சிவனே ஹரஹர ஹரனே, பர்வதமலையின் நாயகனே. அரவச கொண்டு திருவடி நினைந்து உன்னிடம் வந்தோம் தூயவனே. சிவ சிவ சிவனே ஹரஹர ஹரனே, பர்வதமலையின் நாயகனே. அரவச கொண்டு திருவடி நினைந்து உன்னிடம் வந்தோம் தூயவனே. ஆனந்தமயமான ஆண்டவன், அன்பின் வடிவான மல்லிகார்ஜுனன். ஆனந்தமயமான ஆண்டவன், அன்பின் வடிவான மல்லிகார்ஜுனன். உலகத்தின் உயிர்கள் உன்புறவாகும், உன்பதம் பணிந்தால் நலம் கோடி சேரும். உலகத்தின் உயிர்கள் உன்புறவாகும், உன்பதம் பணிந்தால் நலம் கோடி சேரும். சிவ சிவ சிவனே ஹரஹர ஹரனே, பர்வதமலையின் நாயகனே. அரவச கொண்டு திருவடி நினைந்து உன்னிடம் வந்தோம் தூயவனே. சிவ சிவ சிவனே ஹரஹர ஹரனே, பர்வதமலையின் நாயகனே. அரவச கொண்டு திருவடி நினைந்து உன்னிடம் வந்தோம் தூயவனே. ஆனந்தமயமான ஆண்டவன், அன்பின் வடிவான மல்லிகார்ஜுனன். பர்வதமலையில் வாழும் எங்கள் பிரம்மராம்பிகையே சரணமம்மா. உனையன்று எங்களை காப்பது யாரோ, பிரம்மராம்பிகையே சரணமம்மா. பர்வதமலையில் வாழும் எங்கள் பிரம்மராம்பிகையே சரணமம்மா. உனையன்று எங்களை காப்பது யாரோ, பிரம்மராம்பிகையே சரணமம்மா. பனிமுகில் சூழ்ந்துள்ள பர்வதமலையின் கருணையின் மழையை பொழிந்தவனே, திங்களை சூடிய கங்கையை கொண்டவன் அருகினில் இருந்து அருள்பவளே. பனிமுகில் சூழ்ந்துள்ள பர்வதமலையின் கருணையின் மழையை பொழிந்தவளே, திங்களை சூடிய கங்கையை கொண்டவன் அருகினில் இருந்து அருள்பவளே. ஓம் சக்தி சிவ சக்தி பர்வதகிரி சக்தி, ஓம் சக்தி சிவ சக்தி பர்வதகிரி சக்தி, ஓம் சக்தி சிவ சக்தி பர்வதகிரி சக்தி, ஓம் சக்தி சிவ சக்தி பர்வதகிரி சக்தி. பர்வதமலையில் தவழுகிறோம், தவறிடும் நேரம் அன்னையின் கைகள் காங்கில அன்பை உணர்கிறோம். ஐம்பொன் பவளம் மாணிக்கம் முத்து வைரம் அனைத்தும் அம்பிகையே. எங்களின் தேவை பொன் பொருள் அல்ல என்றும் அம்மா உன்னருளே. விதையாய் மரமாய் காயாய் கனியாய் நிழலாய் நிற்பதும் அம்பிகையே. கனவாய் நினைவாய் உடலாய் உயிராய் இரண்டல கலந்ததும் அம்பிகையே. ஓம் சக்தி சிவ சக்தி பர்வதகிரி சக்தி, ஓம் சக்தி சிவ சக்தி பர்வதகிரி சக்தி, ஓம் சக்தி சிவ சக்தி பர்வதகிரி சக்தி, ஓம் சக்தி சிவ சக்தி பர்வதகிரி சக்தி.
ஒளியாய் வெடியாய் அனைத்தும் அம்பிகையே. நேற்றாய் இன்றாய் நாளைய பொழுதாய் நகர்ந்திடும் காலம் அம்பிகையே. உயர்வாய் தாழ்வாய் தொடரும் வாழ்வாய் வழித்துணையானதும் அம்பிகையே. கடலாய் அலையாய் படகாய் இருந்து கரை கொண்டு சேர்ப்பதும் அம்பிகையே. நல்லறிவோடும் உடல் பலத்தோடும் உதவிடும் மனமும் நீ கொடுப்பாய். புல் பூண்டாக பிறப்பதென்றாலும் பர்வதமலை மேல் இடம் கொடுப்பாய். ஓம் சக்தி சிவசக்தி பர்வதகிரி சக்தி. 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 சிரிப்பும் கண்டதும் நெஞ்சம் இனிக்கிறதே. எங்களின் சுமைகள் உன்னிடம் தந்தோம் உள்ளம் கொஞ்சம் உறங்கியதே. சந்திர சூரியன் மண்ணுள்ள காலம் தாண்டியும் பர்வதம் நிலைக்கும் அம்மா. அன்றும் இறைவன் எங்களை படைத்தால் பாதம் பர்வதம் ஏறும் அம்மா. அமாவாசையில் பர்வத மலையில் அம்பிகை மூக்குத்தி சொலிக்கிறதே. பகல் பொழுதாக இருளும் நீங்கி எங்கள் வாழ்வும் விடுகிறதே. ஓம் சக்தி சிவசக்தி பர்வதகிரி சக்தி. 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 பர்வதமலையில் வாழும் எங்கள் பிரம்மராம்பிகையே சரணமம்மா. உனையன்று எங்களை காப்பது யாரோ பிரம்மராம்பிகையே சரணமம்மா. பர்வதமலையில் வாழும் எங்கள் பிரம்மராம்பிகையே சரணமம்மா. உனையன்று எங்களை காப்பது யாரோ பிரம்மராம்பிகையே சரணமம்மா. பனிமுகில் சூழ்ந்துள்ள பர்வதமலையில் கருணையின் மழையை பொழிந்தவனே. எங்களை சூடிய கங்கையை கொண்டவன் அருகினில் இருந்து அருள்பவனே. பனிமுகில் சூழ்ந்துள்ள பர்வதமலையில் கருணையின் மழையை பொழிந்தவனே. எங்களை சூடிய கங்கையை கொண்டவன் அருகினில் இருந்து அருள்பவனே. ஓம் சக்தி சிவசக்தி பர்வதகிரி சக்தி. 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 சரணம் சரணம் சரணமம்மா. சந்நிதி சரணடைந்தோம் சரணம்
சரணடைந்தோம் சரணமம்மா சரணம் சரணம் சரணமம்மா சந்நிதி சரணடைந்தோம் சரணமம்மா பரமனின் பாதியே சரணமம்மா பரமனின் பாதியே சரணமம்மா பிரம்மராம்பிகையே சரணமம்மா சரணம் சரணம் சரணமம்மா சந்நிதி சரணடைந்தோம் சரணமம்மா சரணம் சரணம் சரணமம்மா சந்நிதி சரணடைந்தோம் சரணமம்மா சந்நிதி சரணடைந்தோம் சரணமம்மா ஓம் நம சிவாய என்னும் மந்திரம் முக்தி தரும் சக்தி வாய்ந்த மந்திரம். ஓம் நம சிவாய என்னும் மந்திரம் முக்தி தரும் சக்தி வாய்ந்த மந்திரம். மனமடங்க ஈசன் சொன்ன மந்திரம், மனம் அடங்க ஈசன் சொன்ன மந்திரம். மரணம் என்னும் நோய் அகற்றும் மந்திரம், மண்ணில் பிறவாத நிலை கொடுக்கும் மந்திரம். ஓம் நம சிவாய மல்லிகார்ஜுனேஸ்வரா, ஓம் நம சிவாய பார்வதீஸ்வரா, ஓம் நம சிவாய மல்லிகார்ஜுனேஸ்வரா, ஓம் நம சிவாய பார்வதீஸ்வரா. பேச்சில்லாத பேருக்கு அது மௌன மந்திரம், மூச்சை ஏற்றி சொல்ல சொல்ல வெற்றி தந்திடும். பேச்சில்லாத பேருக்கு அது மௌன மந்திரம், மூச்சை ஏற்றி சொல்ல சொல்ல வெற்றி தந்திடும். நாடி நரம்பில் உட்புகுந்து ஓடும் மந்திரம், நம் நாடி நரம்பில் உட்புகுந்து ஓடும் மந்திரம். அந்த குண்டலினி சக்தியினை எழுப்பும் மந்திரம், அந்த குண்டலினி சக்தியினை எழுப்பும் மந்திரம். ஓம் நம சிவாய மல்லிகார்ஜுனேஸ்வரா, ஓம் நம சிவாய பார்வதீஸ்வரா, ஓம் நம சிவாய மல்லிகார்ஜுனேஸ்வரா, ஓம் நம சிவாய பார்வதீஸ்வரா. கோடி யுகங்கள் தாண்டி வாழும் கர்ப்ப மந்திரம், ஞான யோக ரிஷிகள் முனிகள் ஜபித்த மந்திரம். கோடி யுகங்கள் தாண்டி வாழும் கர்ப்ப மந்திரம், ஞான யோக ரிஷிகள் முனிகள் ஜபித்த மந்திரம். பஞ்சபூத தத்துவத்தில் பிறந்த மந்திரம், பஞ்சபூத தத்துவத்தில் பிறந்த மந்திரம். இந்த உலகையாள ஐந்தெழுத்தில் வந்த மந்திரம், இந்த உலகையாள ஐந்தெழுத்தில் வந்த மந்திரம். ஓம் நம சிவாய மல்லிகார்ஜுனேஸ்வரா, ஓம் நம சிவாய பார்வதீஸ்வரா, ஓம் நம சிவாய மல்லிகார்ஜுனேஸ்வரா, ஓம் நம சிவாய பார்வதீஸ்வரா.
பரம்பொருளை சூட்சுமமாய் காட்டும் மந்திரம், 7 லோகம் கட்டி வைத்து ஆளும் மந்திரம். பரம்பொருளை சூட்சுமமாய் காட்டும் மந்திரம், பாவம் தீர்த்து புண்ணியங்கள் சேர்க்கும் மந்திரம். பாவம் தீர்த்து புண்ணியங்கள் சேர்க்கும் மந்திரம். இது ஜென்ம ஜென்மமாக நம்முள் வாழும் மந்திரம். ஜென்ம ஜென்மமாக நம்முள் வாழும் மந்திரம். ஓம் நம சிவாய மல்லிகார்ஜுனேஸ்வரா. ஓம் நம சிவாய பார்வதீஸ்வரா. ஓம் நம சிவாய மல்லிகார்ஜுனேஸ்வரா. ஓம் நம சிவாய பார்வதீஸ்வரா. ஓம் நம சிவாய என்னும் மந்திரம் முக்தி தரும் சக்தி வாய்ந்த மந்திரம். ஓம் நம சிவாய என்னும் மந்திரம் முக்தி தரும் சக்தி வாய்ந்த மந்திரம். மனமடங்க ஈசன் சொன்ன மந்திரம், மனம் அடங்க ஈசன் சொன்ன மந்திரம். மரணம் என்னும் நோய் அகற்றும் மந்திரம், மண்ணில் பிறவாத நிலை கொடுக்கும் மந்திரம்.